வணக்கம் மாணவ செல்வங்களே. நாம் இன்றைக்கு யார் அவர் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள ஒரு படக்கதையை பார்க்க போகிறோம். பாருங்க, முதல் படத்தில் 2 வண்ணத்து பூச்சிகள் இருக்குது. வண்ணத்து பூச்சின்னு ஏன் அதுக்கு பேர் வந்தது? அதனுடைய இறக்கைகள்லாம் பாருங்கள், பல வண்ணங்கள் இருக்குது, பல நிறங்கள் இருக்குது. அதனால தான் அதுக்கு பேர் வண்ணத்து பூச்சி. இப்போ பாருங்கள், அதில் 2 வண்ணத்து பூச்சி இருக்குது. ஒன்று அம்மா வண்ணத்து பூச்சி, இன்னொன்று அதனுடைய குட்டி வண்ணத்து பூச்சி. சரியா? அப்போ இந்த குட்டி வண்ணத்து பூச்சி ஏதோ சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்கள் அவங்க அம்மாட்ட? அம்மா, நான் ஒருவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுது. அம்மா, நான் ஒருத்தர் பார்த்தேம்மா அப்படின்னு சொல்லுது. உடனே அம்மா வண்ணத்து பூச்சி கேட்குது, யார் அவர் அப்படின்னு கேட்குது. யார் அவர்? உடனே இந்த குட்டி வண்ணத்து பூச்சி என்ன பண்ணுது? நல்லா பறக்க தெரிஞ்ச உடனே அப்படியே அந்த எல்லா இடத்துலையும் சுற்றி பறந்து வரும்போது யாரோ ஒருத்தங்களை பார்த்துருக்குது. நம்மளும் எங்கேயாவது நம்ம வெளியே நல்லா நடந்துலாம் போவோம்லாம், வெளியே போய் விளையாண்டுட்டுலாம் வரும்போது அங்கே யாரையாவது நம்ம பார்த்தோன்னா, வெளியே என்னதாவது நடந்ததுன்னா உடனே நம்ம யார்கிட்ட சொல்லணும்? என்ன நடந்தாலும் நம்ம அம்மாட்ட சொல்லணும், அப்பாட்ட சொல்லணும். நம்ம வீட்டில் உள்ள பாட்டி, தாத்தா, பெரியவங்கிட்ட எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். நடந்தது எல்லாத்தையும் நம்ம சொல்லணும். அப்போ தான் நமக்கு நிறையா வார்த்தைகள் பேசுகிறதுக்கு வரும். அடுத்து இந்த குட்டி வண்ணத்து பூச்சி சொல்லுது. அவங்க அம்மா கேட்குறாங்க, யார் அவர்னு கேட்ட உடனே அந்த குட்டி வண்ணத்து பூச்சி சொல்லுது, அவர் பாம்பை கையாலேயே பிடித்தார் அப்படின்னு சொல்லுது. உடனே அவங்க அம்மா, அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, பாம்பை கையில் பிடிச்சார். பாம்பை கையில் பிடிக்க முடியுமா குட்டீஸ்? பாம்பு கடித்தா விஷம், அது நச்சுத்தன்மை உடையது. அதனால் நம்ம உண்மையான பாம்பெல்லாம் நம்ம கையால் பிடிக்க முடியுமா? உயிருள்ள பாம்பை பிடிக்கக்கூடாது. அப்போ அப்படியா அப்படின்னு இவங்க அம்மா கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், அந்த குட்டி வண்ணத்து பூச்சி என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். யானையையே வாலை பிடித்து தூக்கினார். யானை பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெருசு இருக்கும்? மனுஷங்களால் வாலை பிடிச்சி யானையை தூக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஆனால் இந்த குட்டி வண்ணத்து பூச்சி பார்த்த அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காங்க? யானை வாலை பிடிச்சி தூக்கியிருக்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்னது, யானையையா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து பாருங்க, இந்த குட்டி வண்ணத்து பூச்சி என்ன சொல்லுது? புலியையே காலால் மிதித்தார். புலியை காலை வச்சு மிதிக்கிறாருமா. புலி தெரியுமா? அது ஒரு காட்டு விலங்குலாம், ரொம்ப கொடூரமானது. யாராவது பக்கத்தில் வந்தாங்கன்னா அவங்கள அப்படி நகத்தை வச்சு கிழிச்சி பல்ல வச்சு கடித்து அவங்கள கொன்றும். உயிருள்ள புலி. ஆனால் இந்த குட்டி வண்ணத்து பூச்சி சொல்லுது, புலியையே காலால் மிதித்தார் அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த அம்மா வண்ணத்து பூச்சி, உண்மையாகவா? நம்பவே முடியலையே, உண்மையாகவா அப்படின்னு சொல்லுது. அடுத்து பாருங்க, அந்த குட்டி வண்ணத்து பூச்சி சொல்லுது, அது மட்டுமா, சிங்கத்தின் காலை பிடித்து சுழற்றினார். அந்த சிங்கத்தோட காலை பிடிச்சி என்ன செய்கிறாரு? அப்படி சுற்றுறாரு. சிங்கத்தை பார்த்துருக்கீங்களா நேரில்? மிருக காட்சி சாலைக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த விலங்குகளை எல்லாம் பார்க்கலாம். சிங்கம், புலி, யானை எல்லாத்தையும் பார்க்கலாம், பாம்பு. அப்போது நானும் அவரை பார்க்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி அம்மா வண்ணத்து பூச்சி சொல்லுது. அவ்வளவு பெரிய பலசாலியா? அது யார்? நானும் அவரை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லுது. பாருங்க, அங்கே கூட்டிகிட்டு வருது அம்மாவை குட்டி வண்ணத்து பூச்சி. அங்கே யாரும் இருக்கிறா? ஒரு குட்டி தம்பி. என்ன ஆச்சுது? இந்த குட்டி தம்பி யானை, புலி, சிங்கம், பாம்பு எல்லாம் பொம்மையை வச்சு விளையாண்டுட்டுருக்கிறாரு. எல்லாத்தையும் வாழை பிடிச்சி தூக்குறாரு, காலை வச்சு மிதிக்கிறாரு, கைட்ட பாம்பு பொம்மையை தூக்குறாரு. இதை பார்த்துட்டு இந்த குட்டி வண்ணத்து பூச்சி சொல்லியிருக்குது, இதோ இவர்தான் அம்மா அவர் அப்படின்னு சொல்லுது. இதோ இவர்தான் அவர் அப்படின்னு சொல்லுது குட்டி வண்ணத்து பூச்சி.
என்னையே ஏமாற்றி விட்டாயே அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுது. பொம்மையை வச்சு விளையாண்டத உண்மை மாதிரி என்கிட்ட சொல்லி என்னைய ஏமாற்றி விட்டாயே அப்படின்னு சொல்லி சொல்லுது. 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. குட்டி தம்பியும் பொம்மையை வச்சு விளையாண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. நல்லா இருக்கா குட்டீஸ் இந்த கதை? நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கதையை நீங்களும் சொல்லி பார்க்கணும். ஒவ்வொரு படத்தையாக வச்சு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்கள் அம்மாட்டையோ அப்பாட்டையோ சொல்லி காமிங்க. என்ன குட்டீஸ்? நன்றி.